லைவ் ஓடிட்டு தான் இருக்கு. என்ன ராணாஜால் பத்தி சொல்ற அந்த அது கூட இருந்து அது எப்படி ஆனாஜால் மாதிரி பாடுறா எனக்கு அப்படி தாண்டா வருது. சென்டர் அவிக்கிட்டு கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் 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 மகாத்மா பேரை மாற்றி ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். கைவிடு 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 வாசித்த போக்கை கைவிடு வாசித்த போக்கை கைவிடு 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 வாசித்த போக்கை கைவிடு. மகாத்மா காந்தி பேரில் உள்ள
கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் மகாத்மா காந்தி பேரில் உள்ள 100 நாள் வேலையை பெயரை மாற்ற நினைக்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். கைவிடு கைவிடு பாசிச போக்கை கைவிடு. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். கைவிடு 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 100 நாள் வேலையை வேலை மாற்ற நினைக்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் 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 மாநில அரசை கண்டிக்கின்றோம். கைவிடு கைவிடு மகாத்மா காந்தி பேரை மாற்ற நினைக்கும் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் 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 மோடி அரசை கண்டிக்கின்றோம். 100 நாள் வேலையில் பேரை மாற்ற நினைக்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். 100 நாள் வேலையின் பெயரை மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிய ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். தேசப்பிதா மகாத்மா பெயரை பெயரை மாற்றிய ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கைவிடு கைவிடு பாசிச போக்கை கைவிடு 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 பாசிச போக்கை கைவிடு. பெயர் மாற்றாதே பெயர் மாற்றாதே 100 நாள் வேலையின் பெயரை மாற்றம் செய்யாதே மாற்றம் செய்யாதே. கைவிடு கைவிடு மகாத்மா காந்தியின் பெயரை மாற்ற நினைக்கும் ஒன்றிய அரசு கைவிடு கைவிடு தடுத்து நிறுத்து பாசிச
கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். மாநகர ஒன்றிய கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். 100 நாள் வேலையை அடுத்து ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். ஒழிக்கும் நோக்கில வேலை செய்ய ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசு மானங்கெட்ட ஒன்றிய அரசு வெக்கக்கேடு வெக்கக்கேடு. மகாத்மாவின் பெயரையும் கைவிடு கைவிடு மதசார்பின்மை அளிக்க நினைக்கும் கைவிடு. கண்டிக்கின்றோம். 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 100 நாள் பேரை மாற்றிய ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். விடுதலை சிறுத்தைகள் விட மாட்டோம். விடமாட்டோம். விடமாட்டோம். விடுதலை சிறுத்தைகள் விட மாட்டோம். மாற்றாதே. மாற்றாதே. காந்தி பேரை மாற்றாதே. காந்தியின் பேரை மாற்றாதே.
ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். 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 கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். மாற்றாதே 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 போக்கை கைவிடு. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கைவிடு கைவிடு. பெயர் மாற்றத்தை கைவிடு. சட்டத்தை பாதுகாப்போம். கை வைக்காதே கை வைக்காதே. அம்பேத்கர் சட்டத்தை கை வைக்காதே. அம்பேத்கர் சட்டத்தை கை வைக்காதே.
கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வெக்க கேடு ஒன்றிய அரசே வெக்க கேடு மகாத்மா காந்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் பேரணி கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கியிருக்கும் அருமை சகோதரர் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி ஆராசு பிராகாஷ் அவர்களும் கண்டன உரையாற்றிருக்கும் திருத்துறைப்பூண்டி விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் சா முள்ளவன் அவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு
நகரால் KM ராஜா நான் சத்யராஜ் கடலூர் ஆட்டத்திற்கும் தாம் உள்ளவன் மாவட்ட துணை செயலாளர் மாநில துணை செயலாளர் பஞ்சநில மீட்பு மற்றும் இங்கு பெருந்தலாக கலந்திருக்கும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர முகாம் பொறுப்பாளர் அனைவரும் வருக வருக என வரவேற்று வருகிறேன். உள்ள போயிருங்க. நீங்க லைவ் போறீங்களா? ஓகே. கொஞ்சம் இருந்தோம். பாஸ், இல்லைங்களா பாஸ்? ஐயா போட்டு விடுங்க.
100 நாள் வேலையை ரத்து செய்ய நினைக்கும் அந்த சட்டத்தை திரும்ப பெறுமாறு கேட்டுக்கொண்டும் முதலில் அம்பேத்கர் சட்டத்தில் யார் தலையை முதலில் மோடி கையாளுகிறார் என்றால் தாழ்த்தப்பட்டவர்கள் தலையை தான் கையாளுகிறார்கள். அம்பேத்கர் சட்டத்தில் ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஒரு பட்டம் வாங்கியிருந்தால் அந்த பையன் 58 வயது வரையில் வேலைக்கு செல்லலாம். அந்த சட்டத்தை மாற்றி இப்போது 35 வயது ஆகிவிட்டார்கள். ஆக இந்த மோடிக்கு அவருக்கு கொண்டாடி இல்ல பிள்ளை எதுவுமே இல்லை, மக்களை பற்றி அவருக்கு தெரியாது. ஆகவே அந்த அரசை நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக உண்மையாக கண்டிக்கிறோம். திருப்பி ஏழாமல் தீர்ப்பு மாறாது, திருப்பி அடிக்காமல் தீர்வு நடக்காது என்று சொல்லி அடுத்ததாக கட்சியின் மாவட்ட துணைச் செயலாளர் முன்னவர்கள் அவர்கள் தனது கண்டனத்தை பேசுகிறார். அடியோடு மத்திய மோடி அரசு கண்டித்து மீனாட்சி சுப்பராம் உள்ளிட்டவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய மகளிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்டா சரவணம் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மோடி அரசு 9 வருடமாக ஆட்சியில் இருந்த போது இந்த முடிவை எடுக்க முடியவில்லை. தற்போது 100 நாள் வேலை திட்டத்தை முறியடிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள நிலவரங்களை தனது நண்பரான அம்பானிக்கும் மகானிக்கும் தாரகப்பது மட்டும் உறுதியாக செய்து கொண்டிருக்கிறார். இதை அனைத்து மக்கள் கண்டித்துக் கொண்டிருக்கிற அதே வேளையில் 100 நாள் வேலை திட்டத்தை எடுப்பதனால் அவர்கள் எந்த லாபம் பெற போகிறது தெரியவில்லை. ஆகவே மோடி அரசை கண்டித்து இந்த நடைபெற்றிருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வாயிலாக வன்மையான கண்டனத்தை தெரிவித்து வருகிறது. இறுதியாக ஆவண மையத்தின் மாவட்ட அமைப்பாளர் தம்பி ராஜா அவர்கள் தனது கண்டனத்தை பேசுவார்கள். தொண்டு செய்து பழுத்த பலம் தூயதாடி மார்புகளும் மண்டை சுரைப்பை உணவுகளும் மனக்குகையை திருத்த எழுமென்ற பைந்தவனரசர் பாரதிதாசனின் வரிகளுக்கு இணங்க சிறந்து வளர்ந்த மொழிகளுக்கு மத்தியில் வளர்ந்தே பிறந்த மண்ணை தாய்மொழி வாயிலாக உங்களுக்கு அனைவருக்கும் எனது பரிவாக்க வணக்கத்தை உருவாக்குகிறேன். மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற டிஜிபி ராம்ஜி சட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஒன்றிய அரசை கண்டித்து வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி செயலாளர் பேரன்பிற்குரிய எங்கள் அண்ணன் ஆராசு பிரகாஷ் அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு இந்திய தேசிய அரசியலுக்கு வரலாற்றில் எந்த ஒரு அரசும் செய்ய துணியாத தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் அவரின் பெயரையே இன்றைக்கு நீக்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே காந்தியடிகள் நாதராம் கோட்சே என்ற பாசிச தீவிரவாதியாளர்களால் படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் இன்றைக்கு மீண்டும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அவர் பெயரை நீக்கி இந்த ஒன்றிய அரசு படுகொலை செய்திருக்கிறது. இந்த பிஜேபி ராம் ஜி என்கிற திட்டம் வெறும் பெயராக மாற்றப்பட்ட திட்டம் அல்ல. அதற்கு அவர்கள் கொடுக்கிற விளக்கம், நாங்கள் 125 நாள் இந்த வேலை உறுதி திட்டத்தை நாங்கள் உங்களுக்கு உறுதியளிக்கிறோம் என்று தொடங்குகிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசு ஏற்கனவே இந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசு 25% நிதியை கொடுத்தது. மீதம் இருக்கும் 25% நிதியை தான் மாநில அரசு கொடுத்தது. ஆனால் இந்த சட்டத்தை திருத்திய பிறகு 60% தான் ஒன்றிய அரசு கொடுக்கும். மீதம் இருக்கும் 40% அந்த மாநில அரசே போட வேண்டும் என்று இன்றைக்கு சட்டம் நிறைவேற்றிருக்கிறார்கள். இவர்களுடைய நோக்கம் என்ன? 100 நாள் திட்டத்தை வலுவாக்க வேண்டும் என்பதல்ல, 100 நாள் திட்டத்தை மீண்டும் விரிவாக்க வேண்டும் என்பதல்ல. இவர்களுடைய நோக்கம் இந்த 100 நாள் திட்டத்தை மாநில அரசின் தலையில் நிதிச்சுமையை வைத்து இந்த 100 நாள் திட்டத்தையே அழித்தொழிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். ஆனால் இவர்கள் இன்றைக்கு என்ன விமர்சனம் வைக்கிறார்கள்? மகாத்மா காந்தியடிகள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நேர் எதிரான கோட்பாட்டை பேசுகிறார்கள். ஆனால் ஏன் இவர்கள் இப்போது கட்டிக் கொண்டிருக்கிறார்கள்? புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் மகாத்மா காந்தியடிகளுக்கும் நேர் எதிரான நுட்பம் நடந்தது உண்மைதான். அதே நேரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரும்
புரட்சியாளர் அம்பேத்கரும் மகாத்மா காந்தியடிகள் அவர்களும் ஒரு புள்ளியில் நின்றார்கள் என்றால் அது ஜனநாயகம், அதுதான் மதச்சார்பின்மை கோட்பாடு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 2 ஓட்டு போடுகிற உரிமை வேண்டும் என்று இந்த செப்பரேட் எலக்டேட் விட்டு டூயல் ஓட்டு சிஸ்டம் 2 ஓட்டு போடுகிற உரிமை வேண்டும் என்று அன்றைக்கு சைமன் குழுவிலே பரிந்துரைத்தார். உடனடியாக காந்தியடிகள் அவர்கள் ஏராளமான சிறைச்சாலையிலே உண்ணாவிரதம் மேற்கொண்டார். காந்தியடிகள் உண்ணாவிரதத்தை பார்த்துவிட்டு இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி தலைவர்கள், பெரும் தலைவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை போய் நீங்கள் காந்தியடிகளை சந்திக்க வேண்டும், அவர் இறந்துவிட்டால் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீதுதான் இந்த பணி வந்து விழும் என்று முழங்கினார்கள். அதன் அடிப்படையில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு மகாத்மா காந்தியடிகளை போய் சந்தித்தார். மகாத்மா காந்தியடிகளை சந்தித்த பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் கேட்டால், நீங்களும் இந்த காங்கிரஸ் கட்சியும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செய்தது என்ன என்று கேட்டார் புரட்சியாளர் அம்பேத்கர். ஆனாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது இந்த பணி வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் ஒத்துக்கொண்ட அடிப்படையில் தான் பூனா ஒப்பந்தம் உருவானது. அந்த பூனா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் ரிசர்வேஷன் மாநிலங்களின் ரிசர்வேஷன் சட்டமன்றத்தில் ரிசர்வேஷன் கிடைத்திருக்கிறது என்றால் எண்ணி பாருங்கள் தோழர்களே. இவர்களுடைய நோக்கம் இவர்களுக்கு எதிரே காங்கிரஸ் அல்ல, இவர்களுக்கு எதிரே அரசியலமைப்பு சட்டம் தான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிற அரசியலமைப்பு சட்டம் தான் இன்றைக்கு மதச்சார்பையை பாதுகாக்கிறது, செக்குலரிசத்தை பாதுகாக்கிறது, புளூரலிசத்தை பாதுகாக்கிறது. அதற்காக இவர்கள் சட்டத்தை ஒழிக்க வேண்டும், புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதியிருக்கிற சட்டமே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் இன்றைக்கு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரை விடுதலை திருப்திகள் புரிந்து கொள்ளவில்லை என்று பாரதிய ஜனதா கட்சியுடைய சாதியம் இல்லை என்றால் இந்துவால் செத்துவிடும். ஆனால் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரின் கோட்பாட்டை, புரட்சியாளர் அம்பேத்கரின் தத்துவத்தை, புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தியலை எழுமுறை மாறாமல் உருவாக்கிக் கொண்டு இந்திய தேசிய அரசியலமைப்பு வரலாற்றில் எந்த தலைவனும் செய்ய முடியாத வரலாற்று சிறப்பு வாய்ந்த செயலை செய்து கொண்டிருப்பவர் எழுச்சி தமிழர் அண்ணன் போல் திருமாவளவர்கள். நீங்கள் வீராணி வாழாட்டிருக்கலாம், நீங்க மற்ற மாநிலங்களே வாழாட்டிருக்கலாம், நீங்க மற்ற மாநிலங்களே ஆட்சியை பிடித்திருக்கலாம். கோடிக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் நிலவுகிற இந்த தமிழ்நாட்டில் உங்கள் வாழை நாங்கள் ஒட்ட நறுக்குவோம், உங்கள் வாழை நாங்கள் ஒட்ட நறுக்குவோம். இது கோடிக்கணக்கான சிறுத்தைகள் உழவுகிற நாடு. புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தியலை பேசுகிற கோடிக்கணக்கான தேசியங்கள் வாழ்கிற நாடு. தமிழ்நாட்டை அவ்வளவு எளிதாக நீங்கள் பிடித்துவிட முடியாது, தமிழ்நாட்டை அவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் அழித்துவிட முடியாது. எழுச்சி தமிழரின் கடைசி மாணவன் இந்த மண்ணில் இருக்கும் வரை பாரதிய ஜனதாவின் வாள் ஒட்ட நறுக்கப்படும், பாரதிய ஜனதாவின் ஆட்சியம், பாரதிய ஜனதாவின் கொட்டம் அடக்கப்படும் என்று சொல்லி 50 பேர் பலியானால் நீங்கள் நிற்பவனாம் புதியானான் என்பது ஈழ வரலாறு. சாதியத்தின் பெயர் சொல்லி 7 பேரின் சிரத்தை அறுத்தார், மீதம் இருக்கும் ஆழத்தமிழெல்லாம் எழுச்சி தமிழின் தலைமையை திருத்தையானான் என்பது தமிழக வரலாறு. ஒரு நாள் நிச்சயம் விடியும், அது என் தாய்க்கு மேலான தலைவர் எழுச்சி தமிழால் மட்டுமே செய்ய முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் உணர்ந்து கொள்வோம். ஜெய் பீம், 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 ஜெய் பீம். கட்சியின் நகர பொருளாளர் அண்ணன் சரவணன் அவர்கள் நன்றியுரையாற்றுவார். நடைபெற்ற மாபெரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய கிளை கழக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், அவர்களுக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், காவல்துறையினருக்கும், ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும், திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி சார்பில் எங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி.